அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் மோனமெண்ட்ஸ் சொல்லும் பொழுது ஆங்கில இலக்கண பயன்பாட்டில் உள்ள த பயன்பாடு குறித்து அறிந்து கொண்டிருக்கின்ற தெரிந்து கொண்டிருக்கிறது பேசுவதற்காக நம்முடன் எழுந்திருக்கின்றார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர். வணக்கம். வணக்கம் சார். இந்த மோனமெண்ட்ஸ் அப்படின்னாவே இந்த நினைவு சின்னங்கள் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் ஆங்கில இலக்கணப்படி அந்த த பயன்பாடு எப்படி பயன்படுத்தணும் என்பதை எடுத்து சொல்லுங்கள். ஆங்கில இலக்கணத்திலே த என்ற ஆர்டிக்கிளை நாம் வெகுவாக பயன்படுத்துகிறோம். இந்த த என்ற ஆர்டிக்கிள் 14 இடங்களிலே ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம். அதில் மானுமெண்ட்ஸ், அதாவது நினைவு சின்னங்கள் அல்லது ஞாபக சின்னங்கள் என்று கூறுவதுண்டு. இதற்கு முன்பாக நாம் கண்டிப்பாக த என்ற ஆர்டிக்கிளை நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும், இதுதான் விதி என்று கூறுகிறோம். அதாவது உதாரணமாக த குதுப் மினார், த தாஜ்மஹால். நாம் எல்லோருக்கும் அறிந்த ஒன்றே, தாஜ்மஹால் என்பது ஒருவருடைய ஞாபக சின்னமாகவும் நினைவு சின்னமாக கட்டப்பட்டது. இன்றளவும் உலகிலே 7 அதிசயங்களில் அது ஒன்றான அதிசயமாக இருக்கிறது. ஆகவே அதே போன்று குதுப் மினார் என்பது பல வீரர்கள் தங்கள் இறந்ததற்காக அமைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் அல்லது ஞாபக சின்னம் தான் குதுப் மினார் என்பது. இவ்வாறாக நினைவு சின்னங்களையோ அல்லது ஞாபக சின்னங்களையோ குறிப்பிடும் பொழுது அதற்கு முன்பதாக த என்ற ஆர்டிக்கிளை நாம் யூஸ் செய்கிறோம். ஆங்கில இலக்கணப்படி மோனமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள் முன்பு த எவ்வாறு பயன்படுத்துவது குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஆங்கில இலக்கணப்படி மோனமெண்ட்ஸ் குறிப்பிடும்பொழுது அதில் த ஆர்டிகிள் த பயன்பாடு குறித்து எடுத்துரைத்த ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத்துடன் விஜயகுமார்.